ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நம்ம ஆல்ரெடி பைத்தனில் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, லிஸ்ட் டியூப்பிள் செட்னா என்ன, அண்ட் லிஸ்ட் டியூப்பிள் செட்லேயுமே நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ டுடே நம்ம கொஞ்சம் பைத்தன் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்ஸ் மேப், ஃபில்டர், ரெடியூஸ் அவங்க என்னன்னு நம்ம கற்றுக்க போகிறோம். அது கூடவே நம்ம ஸ்கோப்னா என்ன, லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப், எப்படி ஒரு வேரியபிளை எங்கேருந்துலாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் ஃபங்க்ஷன்ஸே நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்னும் ஒரு 1 or 2 வீடியோஸுமே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் மட்டுமே நமக்கு ட்ராக் ஆகும். பிகாஸ் ஃபங்க்ஷன்லேயே என்யூமரேட் ஃபங்க்ஷன், ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன், டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன், ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு there's a lot of function types. யார் யார் எங்கெங்கே எப்படி யூஸ் ஆகுறாங்கன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். பட் ஃபார் நவ் டுடே வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்கோப்னா என்ன அண்ட் சம் built-in functions in Python. So you are watching from Learn with Mithran channel and you are learning from Mithran. So let's get into the video. ஸோ நம்ம பைத்தனோட அட்வான்ஸ்ட் டாபிக்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to understand how scope works அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்குங்க. ஸோ இப்போது ஸ்கோப்னா என்னென்னா ஒரு ப்ரோக்ராமோட விசிபிலிட்டி, மீனிங் ஒரு வேரியபிள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஸ்கோப்னு சொல்கிறோம். ஸோ there are two types of scope, ஒன்று லோக்கல் ஸ்கோப், இன்னொன்று குளோபல் ஸ்கோப். ஸோ அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது என்கிட்ட ஆல்ரெடி விஸ்வல் ஸ்டுடியோ கோட் இருக்குது. அண்ட் இந்த விஸ்வல் ஸ்டுடியோ கோடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு வெரி சிம்பிள் டெஃப் மை ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸோ வாட் ஐல் டூ இஸ் லெட் மீ கால் மை ஃபங்க்ஷன். ஸோ இப்போது என் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன்னா என் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அது க்ரியேட் ஆகும். நான் கரெக்டான இன்டென்டேஷன் கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன எழுதியிருக்கேனோ அது ரன் ஆகுங்க. இது நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்லேயே பார்த்துருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், print hello world அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் டைப் அ கோட். இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஐம் கெட்டிங் திஸ் அவுட்புட். ஸோ இப்போது ஸ்கோப்னா என்னென்னா நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம். அந்த வேரியபிள் நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது எங்கேருந்து ஆக்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன், x is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது டேரெக்டாக என் கோட்லேயே நான் பைத்தன் ஃபைல்லே ஸ்டார்டிங்கில் நான் எழுதியிருக்கேன். அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்னா குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது அப்படின்னு. அப்போ மீனிங் இந்த வேரியபிள் நம்ம எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கன்னா என்னோட பைத்தன் ஃபைல்லேருந்து எந்த இடத்துலனாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் இந்த வேரியபிள் ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், 7th லைனில் போயிட்டு print x அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த எக்ஸோட வேல்யூ நான் ரன் பண்ணும்போது 10ன்னு வரும். இதே மாதிரியே இப்போ நான் இந்த print x-ஐ நான் என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் கொடுக்குறேன். ஸோ அப்போது இது இங்கே நான் என்ன பண்ணிடலாம்னா அவுட் சைடு ஃபங்க்ஷன், இன்சைட் ஃபங்க்ஷன். அப்போ அவுட் சைட் ஃபங்க்ஷனாக நார்மலாக என்னோட கோடு நம்ம வெளியிலேருந்து நான் அந்த எக்ஸ்ன்னு கால் பண்ணும்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ 10ன்னு வரும். இன்சைட் த ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸ்ன்னு கால் பண்ணும்போது எனக்கு இன்சைட் த ஃபங்க்ஷனும் 10ன்னு வருது, அவுட் சைட் த ஃபங்க்ஷனும் 10ன்னு வருது. அப்போ நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் குளோபல் லெவலில் இருக்குது. அப்போது நான் என் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இந்த எக்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், என் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நார்மலாக நீங்கள் பைத்தான் கோடு எழுதுகிற இடத்துலையுமே இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வருது. அப்போ லோக்கல் ஸ்கோப்னா என்னது, ஏன்னா நம்ம ரெண்டு பார்த்தோம், ஒன்று குளோபல் இன்னொன்று லோக்கல். அப்போ லோக்கல்னா என்னது, அதை நம்ம எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது லோக்கல் அப்படின்னு வரும். அப்போ மீனிங் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இப்போ x ஈக்குவல் டு 10ன்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். இதை லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படிங்க இதை நீங்கள் லோக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த எக்ஸுன்றது ஒர்க் ஆகும். ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே இந்த எக்ஸுன்றது டிஸ்ட்ராய் ஆகும். இப்போ நீங்கள் கோட்லேயே பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக விஸ்வல் ஸ்டுடியோ கோட் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த எக்ஸுக்கு அடியில் லைட்டாக ஒரு ஸ்குவிக்லி லைன் நம்மளுக்கு இங்கே போட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு ஸ்குவிக்லி லைன் சொல்லிட்டு எனக்கு என்ன வருதுன்னா எனக்கு வருது. ஸோ இந்த ஸ்குவிக்லி லைனுன்றது நம்மளுக்கு இது ஒரு எரர் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறதுக்கான மீனிங். ஸோ அப்போது இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணால் நீங்களே பாருங்கள். ஸோ கொஞ்சம் அவுட்புட் நம்ம கொடுப்போம் அண்ட் ரொம்ப ஜூம் இன்லேயும் இருக்குது. லெட் மீ ஜூம் அவுட் லிட்டில் பிட். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா முதல் லைன்லேயே நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 3 லைன் இருக்கு. ஹலோ லைன்,
அந்த வேரியபிள் நான் பிரிண்ட் பண்றேன். அப்போ முதல்ல என் ஃபங்ஷனை நான் கால் பண்றேன். அப்போ உள்ள இருக்கிற 3 லைனும் ரன் ஆகும். அப்போ முதல்ல ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட் வந்துருச்சு. ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கு. அப்புறம் பிரிண்ட் இன்சைடு த ஃபங்ஷன் எக்ஸ்ன்னு நான் சொல்றேன். அப்போ இன்சைடு த ஃபங்ஷன் 10ன்னு சொல்லிட்டு வந்துருது. ஏன்னா இந்த ஃபங்ஷனுக்குள்ள தான் எக்ஸ்ன்னு இருக்குங்க. இந்த 6th லைன் இந்த 3 லைனை பிரிண்ட் பண்ணும். இந்த 3 லைனை ரன் பண்ணும், சாரி. ரன் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு இந்த 6th லைன்னு சொல்லிட்டு அதோட வேலையை கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ அடுத்து 7th லைன்னு சொல்லிட்டு வருது. இப்போ அதே எக்ஸ்ன்ற வேரியபிளை இப்போ நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்ன்ற வேரியபிளே எனக்கு என்னன்னே தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த வேரியபிள் வந்து லோக்கல் ஸ்கோப். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தாங்க அந்த எக்ஸ்ன்றது ஒர்க் ஆகும். அதுக்கு வெளியில் அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா இனிமேல் அந்த எக்ஸ்ன்றதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இட் இஸ் கோயிங் டு கம் அண்டர் லோக்கல், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் டிஃபால்ட்டான பிஹேவியர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் கிவ் அன் எக்ஸாம்பிள். நம்ம கொஞ்சம் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, y இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட்டு எக்ஸ் கமா ஒய் முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணுறதை பிரிண்ட்டும் பண்ணிடுறேன். இது ஸ்டார்டிங் லைன் ஆஃப் த கோட். அண்ட் அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யுமே நான் என்னோட கோட்லேயே நான் டேரெக்டாக எழுதியிருக்கனால அவங்க குளோபல் வேரியபிள் கடையில் தான் வருவாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு மை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனும் 2 இன்புட் எடுத்துக்கும். அது யாருன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஆர்குமெண்ட் இன்புட்டாகவே எடுத்துக்கிறாங்க. இது நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஓகே. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வேணாலும் உள்ள இன்சைடு ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷன் காலிங் எக்ஸ் கமா ஒய் எனக்கு பிரிண்ட் பண்ணு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ ஐம் கிரியேட்டிங் அ ஃபங்க்ஷன் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் நான் காலும் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி 2 வேல்யூ நான் கொடுக்கணும். அந்த 2 வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன்னா எக்ஸ் கமா ஒய்யை நான் இங்கேயும் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம இதை ரன் பண்ணோன்னா ஸோ இன்சைட் த ஃபங்க்ஷன் காலிங் 10 and 20, அவுட் சைட் 10 and 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே மொத்தமாக நம்மளுக்கு மல்டிபிள் வேரியபிள்ஸ் இன் பிளேல இருக்கு. ஸோ இது யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கிரியேட் பண்ணுறது என்னன்னா இவங்க 2 பேருமே குளோபல் வேரியபிள். ஸோ இவங்கெல்லாம் குளோபலுக்கு இருக்காங்க. ஆனால் மறுபடியும் நான் இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற மீனிங். அந்த எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது என்னன்னா லோக்கல் அப்படின்றதுக்கு இடையில தான் வரும். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே மை ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களா, அது இந்த 10 and 20 தான் இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த 10ன்றது போய் எக்ஸில் உட்காரும், 20ன்றது போய் ஒய்யில் உட்காரும். அதனால தான் இன்சைட் த ஃபங்க்ஷன் காலிங் 10 and 20 வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுக்குறேன். திருப்பி அந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, திருப்பி இந்த ஃபங்க்ஷன் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ மீனிங் என்னென்னா நான் சில மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 10 and 20 நான் பாஸ் பண்ணுறேன் இங்கே என் ஃபங்க்ஷனுக்கு. அண்ட் அந்த 10 இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு தான் நான் கொடுத்துருக்கேனே. ஆனால் ஆக்சுவலாக இந்த 10ன்றது இந்த லோக்கல் வேரியபிளில் போய் உட்காரும். இந்த ஒய்ன்றது அகெயின் ஒரு லோக்கல் வேரியபிள் உட்காரும். நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும்போது 10 and 20 தான் வரும். அடுத்த வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது நம்ம -2 பண்ணுறோம், ஒய்க்கு +2 பண்ணுறோம். அப்போ 8 and 22ன்னு மாறுது. இது எல்லாமே ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் நான் இங்கே பிரிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் நான் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கடைசியில் பிரிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தா எனக்கு இந்த 10 and 20 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே நம்ம ஒரு கோட் லெவலில் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு நம்ம கால் பண்ணுறோன்னா தட் இஸ் கோயிங் டு பி காலிங் த குளோபல் வேரியபிள். ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்னென்னா லோக்கல் வேரியபிளில் தாங்க அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எங்கே நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கன்றது எல்லாத்தையுமே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த லோக்கல் அண்ட் குளோபலை வச்சு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போது இன்னும் நான் பெட்டராக சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த பிரேக் பாயிண்ட்ன்றது என்னென்னா நம்ம எரர் ஹேண்ட்லிங்கில் லைன் பை லைனாக இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த டெக்னாலஜி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லைன் ஃபர்ஸ்ட் லைன்லேயே போயிட்டு பிரேக் பாயிண்ட்டை கொடுத்துட்டு இந்த கோடை நான் நார்மலாக ரன் பண்ண போகிறதில்ல, இனிமேல் இதை டீபக்கிங் மோடில் நான் ரன் பண்ண போகிறேன்.
உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இங்கே கண்டுபிடிக்கலனாலும் இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கனாலே ரன் அண்ட் டீபக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த பிரேக் பாயிண்ட் கொடுத்துட்டு ரன் அண்ட் டீபக்னு கொடுங்க. இது ஒரு சாதாரண பைத்தான் டீபகர். அண்ட் எனக்கு இது பைத்தான் ஃபைலு. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய இருக்குது பைத்தான்லேயே மாடியூல்ஸ் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ஜாங்கோ, ஃபாஸ்ட் ஏபிஐ, ஃப்ளாஸ்க் அதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே கிடையாது. நான் ஒரு சாதாரண பைத்தான் ஃபைலை நீங்கள் முதல்ல டீபக் பண்ணு. இப்போ டீபக்கிங் மோடு ஆன் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கேவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே லோக்கல் குளோபல்ஸ் தாங்க இருக்கும். பட் ஆனாலும் ஸ்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ நான் 2 கிரியேட் பண்ணேன், எக்ஸ் அண்ட் x10 y20. அப்போ 2 வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது என்னோட இந்த குளோபல்ன்றது என்ன, என்னோட சிஸ்டம் லெவலில் நம்ம ஏதாவது குளோபல் வச்சுருக்கோன்னா அது குளோபல் வேரியபிள். பட் இங்கே நான் இந்த பைத்தான் ஃபைலுக்குள்ளே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இங்கே x10 y20 அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். print x and y னா இந்த 10 and 20 தான் வரும். பாருங்கள், முதல் அவுட்புட் 10 and 20 வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், சாரி ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரன் ஆகாது. அப்போ டேரெக்டாக ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நார்மலாக லோக்கல்னு இருந்துச்சு. இப்போ புதுசாக ஃபங்க்ஷன் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு பாஸ் பண்ணுறேன். யார் அந்த எக்ஸ் அண்ட் ஒய், 10 and 20. அப்போ இப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், மறுபடியும் என்ன வந்துருச்சுன்னா லோக்கல்னு புதுசாக நம்மளுக்கு வந்துருச்சுங்க 10 and 20. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கோடுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம உள்ளே வந்துட்டோம். அப்போ இன்சைட் த ஃபங்க்ஷன் காலிங் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் என்ன பண்ணேன், எனக்கு பிரிண்ட் பண்ணேன். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் என்னன்னா 20, 10 and 20. எக்ஸை -2 பண்ணு, அப்போ அந்த இது 8ன்னு மாறிடும். அதை +2 பண்ண 22ன்னு மாறும். எக்ஸ் அண்ட் ஒய்யை மறுபடியும் பிரிண்ட் பண்ணினா 8 and 22. ஆனால் இப்போ நம்ம ரிட்டர்ன் வெளியில் வந்தீங்கன்னா பாருங்களேன், அந்த ஃபங்க்ஷன் வேரியபிள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுதானா, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை. பட் ஆனால் ஸ்டில் என்னோட 10 and 20 குளோபல் வேரியபிளில் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போது இப்போ எனக்கு 10 and 20 தான் அவுட்புட்டில் வரும். அப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் லோக்கல் அண்ட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் குளோபல். அப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அந்த எக்ஸ் அண்ட் ஒய் என்ன தான் மாடிஃபை பண்ணாலுமே அது லோக்கல் வேரியபிள்ன்றனால அது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தாங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். குளோபலில் ரிஃப்ளெக்ட் ஆகவே ஆகாது. அப்படி குளோபலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா குளோபல்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டே இருக்குங்க. நம்ம பைத்தானில் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம டே 1லேயே நம்ம பைத்தான் பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டலேஷன் தாண்டி நம்ம பைத்தான் ஆக்சுவலி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பார்த்துருப்போம். இப்போ இதில் சில கீவேர்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இதில் இங்கே ஒன் ஆஃப் த கீவேர்டு குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த குளோபல்ன்ற கீவேர்டு என்னன்னா நம்ம வேரியபிளை குளோபல் வேரியபிளாக இனிமேல் மாற்றி விட்டுரும். அப்போ இனிமேல் இவங்க லோக்கல்னு இல்லை, இனிமேல் அவங்க குளோபல் வேரியபிள். அப்போ எப்படி அந்த குளோபல்ன்றது நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் குளோபல் எக்ஸு அண்ட் குளோபல் ஒய் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இங்கே ரெஃபர் பண்ணணும். இப்படி குளோபல் எக்ஸ் குளோபல் ஒய் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான். பட் இப்போதைக்கு நம்ம வேல்யூவை டைரெக்டாக இங்கே பாஸ் பண்ணுறோம். அப்போ பாஸ் பண்ணுறதுனால இது இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். பட் இப்போ அந்த டைரக்ட் எக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் லெட் மீ டேக் அனதர் எக்ஸாம்பிள். ஸோ இப்போது ரொம்ப சிம்பிள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 print x நான் கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷன் நான் வச்சுருக்கேன். அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 நான் புதுசாக வைக்கிறேன். நான் வெளியில் வந்துட்டு மறுபடியும் print x நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100 print xனா 100ன்னு வரும். அடுத்து நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ அதில் நான் எக்ஸ் ஈக்குவல் டு 200ன்னு மறுபடியும் ஒரு புது வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். print xனா எனக்கு என்ன வரும்னா I'll get 200. திருப்பி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ print xன்னு கொடுத்தா எனக்கு 100 தாங்க வரும். இந்த கோடை ரன் பண்ணனா 100 200 100 அப்படின்னு சொல்லிட்டு 2 அவுட்புட் வருது. இப்போ ஏன்னா நான் இங்கே கால் பண்ணும்போது எனக்கு இது ஆக்சஸ் பண்ணுறது குளோபல் வேரியபிளை தான் பிரிண்ட் பண்ணும். இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் print xன்னு கொடுக்குறனால லோக்கல் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுது. இந்த இடத்துல திருப்பி குளோபல் வேரியபிளை தான் பிரிண்ட் பண்ணுது. நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்காம இருந்தாலுமே சரி, நாட் அன் இஷ்யூ. அது ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் இருக்கான்னு வந்து பார்க்கும். அப்படி இல்லைனா குளோபல் லெவலில் எக்ஸ் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அப்போ அந்த 100 பிரிண்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிளில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா பிரிண்ட் ஆகுது. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா
இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 200ன்னு வைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 200ன்றது இனிமே குளோபல்ன்ற வேரியபிள் இருக்க எக்ஸை ரெஃபர் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இதுக்கப்புறம் என்ன மீனிங்னா, நீங்கள் இங்கே பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, அது நார்மலாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த எக்ஸ் கிடையாது, இங்கே வெளியில் இருக்கிற எக்ஸை தான் மாடிஃபை பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ 3 இடத்துலையும் குளோபல் தான். அப்போது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 100. நம்ம டீபக்கிங் மோட்லேயே நம்ம லைன் பை லைன் போவோமே, பெட்டர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100 நம்ம ஸ்டெப் இன்டூ எனக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கு. பிரிண்ட் எக்ஸ்ன்னு எனக்கு என்ன ஆகுதுன்னா 100ன்னு வருதுங்க. அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜம்ப் பண்ணி போயிடும். மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டேன். இப்போ குளோபல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கனால எக்ஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் கொடுத்தனால எனக்கு என்ன வரும்னா, அந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே 200ன்னு சொல்லிட்டு இருக்கனால என்னோட இங்கே நம்ம டிக்ளேர் பண்ண எக்ஸையே 200 மாற்றிடும். இப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு 200ன்னு வரும். ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் வந்துருச்சுங்க. அப்பயும் இங்கே பாருங்களேன், எக்ஸ் என்னவா இருக்குன்னா 200 தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு லைனை மட்டும் நான் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணால் 3வது லைனோட அவுட்புட் 100ன்னு வரும். அந்த ஒரு லைனை நான் ஆட் பண்ணேன்னா இனிமே இந்த எக்ஸ் லோக்கல் கிடையாது, இனிமேல் குளோபல். இப்போ குளோபல் வேரியபிளை தான் நான் ஆக்சஸ் பண்ணுறேன். அப்போ அதுக்குள்ளே தான் எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற மீனிங். இப்போ ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஃபைனல் எக்ஸாம்பிளோட ஒரு டயக்ராமோட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் அ ரெக்கார்டட் வீடியோ. இப்போ நானும் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா தான் ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்போ இஃப் இட்ஸ் அ லைவ் கிளாஸ்னால் நான் கொஷின்ஸ் கேட்க முடியும். ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்கள், இதில் என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஐ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ். பட் இது ஒரு ரெக்கார்டட் வீடியோன்றனால ஐ ஹாவ் டு கிவ் சம் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் டு மேக் ஷூர் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐம் டீச்சிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பெயிண்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெட் மீ ட்ரா அ சர்க்கிள். இதுதான் குளோபல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து குளோபல். அப்போ மீனிங் நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள் எல்லாமே குளோபல் லெவலில் இருக்குது. இது யார் வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ என்னென்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், 2 வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். இவங்க வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா இந்த சர்க்கிள்குள்ளே எங்கேனாலும் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வேலையை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ லோக்கல்னா என்னென்னா, இந்த குளோபல்குள்ளேயே நான் ஒரு குட்டியாக ஒரு செப்பரேட் ஐசோலேஷனாக ஒரு பார்ட்டை நான் பிரிக்கிறேன். ஸோ அப்போது இவங்கள நான் என்னன்னு சொல்கிறேன்னா, ஐம் காலிங் திஸ் ஆஸ் அ லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இது லோக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், லெட் மீ ரைட் அனதர் டேர்ம் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்கக்குள்ளேயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ நம்ம இது வேற ஒரு கலரில் லெட் மீ ரெப்ரசன்ட் அண்ட் லெட் மீ ரைட் எக்ஸ் ஈக்குவல் டு 5, y is equal to 44 அப்படின்னு சும்மா ரேண்டமாக வச்சுக்கிறேன். டன். அப்போது நம்ம எங்கே இருந்துட்டு என்ன வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறோமோ அதுதாங்க நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதே மாதிரியே ஐ ஆல்சோ ரைட் ஒன் மோர் ஃபைனலாக ஒன் மோர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில், அதுவுமே நான் லோக்கல்னு எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்குள்ளேயும் நான் சில வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறேன். சம் நியூ வேரியபிள்ஸ் என்னென்னா y is equal to 77, z is equal to 90 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஓகே, பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்போ இங்கே ஸ்மால் y இங்கே கேபிட்டல் வைன்னு போட்டிங்கன்னா அதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே கோடாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கோடாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னா என்ன மீனிங், ஸோ லெட் மீ ரைட் x is equal to 5 and y is equal to 10. கரெக்டா? எஸ். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், மை ஃபங்க்ஷன் 1. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு ரைட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 and y equal to 44. ஏன் இங்கே டபுள் இன்டெக்ரேஷன் வருது, y equal to 44. அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் கிரியேட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம், def my function 2 அண்ட் இதுலேயும் y equal to 77 and z is equal to 90. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் 2 குளோபல் வேரியபிள் அப்புறம்
ஒரு ஃபங்ஷனுக்குள்ளேயும் லோக்கல் வேரியபிள் நான் 2 கிரியேட் பண்ணியிருக்கேங்க ஆஸ் பர் த டயக்ராம். இப்போ நம்ம எங்கே இருந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் சி. நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ ரைட் த கோட் அண்ட் நீங்கள் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் ப்ளே பண்ணி சி இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் தட் வேல்யூ கரெக்ட். இப்போ நம்மக்கிட்ட குளோபல் வேரியபிள் 2, லோக்கல் 2 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்துட்டு பிரிண்ட் Z அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னோட ஃபங்க்ஷனுக்கு வெளியில் பிரிண்ட் ஜின்னு கொடுக்குறேன். ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை டு கெஸ் இட். இப்போ ஜீன்றது என்னன்னா, நம்ம எங்க இருந்து ஆக்சஸ் பண்றோம்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருந்து. லோக்கல்னா என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தாங்க இந்த நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நான் வெளியில இருந்து என்னோட குளோபல் லெவல்ல இருந்து ஜீனை ஆக்சஸ் பண்ணனா, இப்போ எனக்கு என்ன எரர் அடிக்கும்னா, ஜீன்னா எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு வரும். ஸோ Z ஆர் Z எனிதிங். இப்போ இதுவே சேம் இஃப் ஐ டூ இட் அண்டர் மை ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் ஜெட்ன்றதை நான் ஆக்சஸ் பண்ணுறேன்னா, அப்போ என்னோட வேல்யூ 19 சொல்லிட்டு Z. அப்போ நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணவே இல்லை. மை ஃபங்க்ஷன் 2. இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு 19 சொல்லிட்டு வருங்க. அதேமாதிரி மை ஃபங்க்ஷன் 1 ஒரு தடவை கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கால் பண்ணுறோம், ஆனால் உள்ள எந்த பிரிண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் எதுவும் அவுட்புட் வராது. இப்போ நான் பிரிண்ட் ஜெட்னு கொடுத்தேன்னா ஜெட்டோட வேல்யூ 19 சொல்லிட்டு வருது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் லோக்கல்ன்றது ஒர்க் ஆகும். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் லோக்கலை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரியே குளோபல் எக்ஸ் ஒய்ன்றது ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வெளியில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரியே லெட் மீ ட்ரை டூயிங் திஸ். இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது, ஸோ வாட் டஸ் என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் பிரிண்ட் எக்ஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா, இப்போ நான் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன்னா, என்னோட ஃபங்க்ஷன் வெளியில் ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இல்லை, நான் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன். அப்போ அங்கே இது என்ன ஆக்சஸ் பண்ணணும்னா, என்னோட குளோபல் வேரியபிளாக இருக்கிற 5 தான் ஆக்சஸ் பண்ணும். அப்போ அவுட்புட் 5ன்னு வருது. ஆனால் அதே பிரிண்ட் எக்ஸை நான் முதல் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து ஆக்சஸ் பண்ணுறேன். அங்கேயும் 5ன்னு கொடுத்துருக்கேனா, ஓ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 10 அண்ட் இங்கே y ஈக்குவல் டு 20. டன். ஸோ அப்போது இப்போ நம்ம மறுபடியும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரிண்ட் எக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். அப்போ நம்ம குளோபல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால அந்த எக்ஸோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டில் வரும். இப்போ இதுவே பிரிண்ட் எக்ஸை நான் என்னோட ஃபங்க்ஷன் 1க்குள்ளேருந்து நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃபங்க்ஷன் 1க்குள்ளேருந்து நான் கால் பண்ணுறேன். அப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரியாரிட்டி லோக்கல் வேரியபிளுக்கு தாங்க கொடுக்கும். ஆல்ரெடி குளோபல் லெவல்லையும் ஒரு எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம லோக்கல்குள்ளேருந்து தான் அந்த பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறதுனால அந்த எக்ஸ் தான் ப்ரியாரிட்டி கொடுக்கும். அப்போ இந்த டைமில் எனக்கு இந்த 5ன்ற அவுட்புட் தான் வரும். இப்போ இதே பிரிண்ட் எக்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்து 2வது ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கால் பண்ணுறேன். மை ஃபங்க்ஷன் 2. இப்போ என்ன ஒர்க் ஆகும், என்ன அவுட்புட்? ஃபஸ்ட்டு லோக்கல்குள்ளே இருக்கான்னு பார்க்கும், இல்லை. குளோபலில் இருக்கான்னு பார்க்கும், இருக்குது. அப்போ குளோபலில் யார் இருக்கா, 10. அப்போ அந்த 10ன்றது எனக்கு அவுட்புட் ஆகுது. இப்போ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நீங்கள் ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணும்போது முதல்ல அந்த வேரியபிள் லோக்கலில் இருக்கான்னு செக் பண்ணும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து ரன் பண்ணுறீங்க, அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேரியபிள் இல்லைனா குளோபலில் இருக்கான்னு செக் பண்ணும். ரெண்டுத்துலையுமே இல்லைனா எரர் அடிக்க போகுது. ஆனால் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். வெளியிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் உங்களுக்கு எரர் அடிக்கும். எக்ஸாம்பிள் ஜெட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், பிரிண்ட் ஜெட்ன்ற ஒரு வேரியபிள் நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணனா இட் இஸ் நாட் டிஃபைன். அப்போ இப்போது லோக்கல்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புறேன். ஃபைனலாக ஒன்றே ஒரு சேஞ்ச் என்ன பண்ணுவோம், இந்த ஜெட்டை குளோபல் ஆக்குறேன். அப்போ குளோபல்னா என்ன மீனிங்னா, ஈவன் தோ இதை நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ணியிருந்தாலுமே இப்போ இவங்களோட மீனிங் என்னென்னா, இதை நான் இங்கே நான் குளோபல் கடியில் கிரியேட் பண்ணியிருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ இனிமே நான் குளோபல் ஜி அப்படின்னு நான் சொல்கிறேன். குளோபல் ஜெட்டு, ஸோ ஜெட் ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேருந்து பிரிண்ட் ஜெட் அப்படின்னு கொடுத்தா இனிமே எனக்கு அவுட்புட் 19 வரும். ஆனால் இந்த ஒரு லைனை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணால் நீங்களே பாருங்கள் என்ன ஆகுதுன்னு, நாட் டிஃபைன்டு. அப்படின்னா எனக்கு ஜெட்னு என்னன்னே தெரியல, ஏன்னா அது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மீனிங். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னா, இதை மட்டும் நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிமெம்பர் திஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே என் வேரியபிளை குளோபல்னு மாற்றிட்டேன்.
அப்போனா அது குளோபல் லெவலில் கிரியேட் ஆயிருக்க மாதிரி அர்த்தம். பட் ஆனால் இப்போ நான் மை ஃபங்க்ஷன் 1ல போயிட்டு பிரிண்ட் ஜெட்டுன்னு கொடுத்தா அவுட்புட் வருமா வராதா? ஸோ ட்ரை டு கெஸ் இட். லெட்ஸ் ரன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் மை ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். மை ஃபங்க்ஷன் 2ன்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் ஒரு இந்த இந்த ஜெட்டுன்றதே நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஐ வில் பி கெட்டிங் திஸ் அவுட்புட். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திஸ் இஸ் லிட்டில் பிட் ட்ரிக்கி. ஸோ நம்ம கிட்ட ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2 ரெண்டு இருக்குங்க. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் இந்த ஃபங்க்ஷன் 2க்குள்ளே நான் குளோபல் ஜெட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி அண்ட் அந்த வேரியபிள் 19 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன பண்ணலாம்னா, ஒன்று இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து நீங்கள் ஜெட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா குளோபல் லெவலில் இருந்து அந்த ஜெட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலர் கோடிங் கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, இந்த ஆரஞ்ச் கலர் அப்படின்னு நான் கொடுத்தது என்னன்னா, இது குளோபல். எல்லோ கலர்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள, இந்த கிரீன் கலர் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ யூ ஹாவ் ஒன்லி 2 லெவல்ஸ் வேர் யூ கேன் ஆக்சஸ் த Z. என்னன்னா, ஒன்று உங்களோட இந்த ஃபங்க்ஷன் 2க்குள்ளே இருந்தே நீங்கள் Z வேல்யூ ஆக்சஸ் பண்ணுங்க, இல்லைனா குளோபல் லெவலில் ஆக்சஸ் பண்ணுங்க. நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு, இந்த எல்லோ கலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு அங்கே நீங்கள் ஜெட்டுன்னு ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக க்ரீன் ஃபங்க்ஷன்லேருந்து குளோபல் ஆனப்பட்டது. அப்போ நீங்கள் இந்த எல்லோக்குள்ளே வர முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அது டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே ஜெட்டுனா என்னன்னே தெரியலன்னு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நமக்கு லோக்கல் குளோபல் ஒரு வேரியபிளில் யார் ஆக்சஸ் பண்ணலாம் யார் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஸோ இந்த கலர் கோடிங் நான் கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கான ரீசனுமே அதே தான். ஸோ ஹவு யூ ஆர் ஆக்சஸிங் ஃப்ரம் வேர் யூ ஆர் ஆக்சஸிங்ன்றது டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ வித் திஸ் ஐ ஹோப் லோக்கல்னா என்ன குளோபல்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இதை அவாய்ட் பண்ணணும், இந்த கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரே பேரில் வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே முடிஞ்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி க்ரியேட் ஆகும், பட் ஆனால் அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் க்ரியேட் ஆகும்போதுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு லோக்கல் அண்ட் குளோபல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ நோ இட் வாஸ் அ பிட் லென்த்தி டாபிக். நம்ம லோக்கல் அண்ட் குளோபல்ன்றதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஸோ பட் வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கோப்னா என்ன, அந்த ஸ்கோப் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பைத்தன் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் அப்படின்றதுல நான் என்கிட்ட எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நான் யூஸ் பண்ணிக்கிறது தான். இதை தாண்டி யூஸ் பண்ணாத ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன, அவங்க எப்படி ஒர்க் ஆகுறாங்கன்றத மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதுலேயும் சில ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஓப்பன் சூப்பர் இதெல்லாமே இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வருவோம். ஃபார் நவ் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி எதுக்காக ஒர்க் ஆகுதுன்றது நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். இதை ஏன் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா, நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாலே இவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை தாண்டி நம்மளுக்கு மாடியூல்ஸ் லைப்ரரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மாடியூலை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பைத்தன் சீரீஸில் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னால் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் அண்ட் இன்புட் அப்படின்றது ரெண்டு ஃபங்க்ஷனுமே விஷயத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் இன்புட் யூசர்கிட்டேருந்து வாங்குறதுக்கும் நம்ம கற்றுருக்கோம். அண்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன், காம்ப்ளெக்ஸு, இந்த லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி, இது எல்லாருமே நம்ம ஒரு ஒரு டைப் கேஸ்டிங்ன்ற டாப்பிக்லையும் சரி, ஒரு டியூப்பிளை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு லிஸ்ட்டை டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வி ஹாவ் யூஸ் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் ஒரு வேரியபிளோட மெமரி அட்ரஸை செக் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒரு வேரியபிள் என்ன டேட்டா டைப் இன்டீஜரா ஃப்ளோட்டா ஸ்ட்ரிங்காக பார்க்குறதுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஐடி அண்ட் டைப்ன்றதை யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணணுன்றது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குவிக் லிங்காக நான் என்ன பண்ணிடுறேன் ஸோ தட் நீங்கள் அந்த வீடியோ ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்கே ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் நம்ம ஃபார் லூப்பில் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,10 பிரிண்ட் ஐ இப்படி நம்ம கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும்னா ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 1,10னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10க்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அப்போ 1 to 9 வரைக்கும் எனக்கு என்ன வருதுன்னா அவுட்புட்டில் வருது. அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம ஒரு ஃபார் லூப் வித் ரேஞ்சுன்ற ஒரு ஃபங்க்ஷன். லென்த்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
நான் மித்ரன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ இதில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7. அப்போ லென்த் ஆஃப் மை ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தனா 7ன்னு வருது. இதுவே லென்த் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இதை நான் லிஸ்ட் டேட்டா டைப்பாக நான் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 5 6 ஒரு சும்மா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ மித்ரன் ஒரு எலமெண்ட், 5 1 6 1 ஹாய் 1. இப்போ மொத்தமாக எனக்கு 4 எலமெண்ட் உங்களோட லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸை எனக்கு சர்ச் பண்ணும். இது ஒரு லிஸ்ட்னா லிஸ்ட்டில் இருக்கிற எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை எனக்கு நமக்கு ரிட்டர்ன் பண்ணி I'll be giving 4 as an output. டன். அப்போ நம்ம லென்த்ன்ற ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரியே மின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மின் மேக்ஸ்னா என்னது? என்னோட வேரியபிளில் ஸ்மாலஸ்ட் நம்பர் அண்ட் பிக்கஸ்ட் நம்பர் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மின் அண்ட் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஐ ஹாவ் அ வேரியபிள் எக்ஸ் வித் சம் வேல்யூஸ். இவ்வளோ பெரிய லிஸ்ட்டுங்க. இப்போ இதில் சடனாக நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு பெரிய என்னோட இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர் நான் என்னன்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ print the maximum of x and print the minimum of x. இப்போ நான் கொடுத்தேன்னா இந்த லிஸ்ட்லேயே பெரிய நம்பர் 6652 அண்ட் சின்னது நம்பர் 0 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த மாதிரி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்லி ஃபைண்ட் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யுவர் எலமெண்ட்ஸ். அப்போ மின் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரியே ஆப்சல்யூட் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிஎஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவாக மாற்றும், பாசிட்டிவ் நம்பரை பாசிட்டிவாகவே வச்சுக்கும். அவ்வளோதான். ஸோ இட் வில் கன்வெர்ட் யூ நெகட்டிவ் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் நம்பர் பாசிட்டிவாகவே இருக்கும். அப்படின்னா பிரிண்ட் ஏபிஎஸ். இப்போ இந்த ஏபிஎஸ்ன்றது நம்ம மவுஸ் ஓவர் பண்ணாலே ரிட்டர்ன் த ஆப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ஆர்குமெண்ட். ஆப்சல்யூட் வேல்யூ என்னன்னா -99.9 கொடுக்குறேன். இங்கே பாயிண்ட் சாரி இங்கே ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவாக கொடுக்கும், பாசிட்டிவ் நம்பரும் பாசிட்டிவாக தான் கொடுக்கும். மேத்தமெட்டிக்ஸில் இப்படி எழுதுவாங்க. ஸோ ஆப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பட் இப்படி 2 கோடு போட்டு உள்ள நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு -8 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 கோட்டுக்கு நடுவில் இது ப்ளஸ்ஸாக இருக்குன்னா +8 இருந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் வச்சுக்கும், -8 இருந்துச்சுன்னா அதை ப்ளஸ்ஸாக மாற்றிடும். இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் 2 கோடு எழுதி உள்ள நடுவில் ஒரு வேல்யூ எழுதுவாங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அதே தான் இங்கேயும் ஆப்சல்யூட் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த 3 ரோஸில் இருக்கிற எல்லாமே நமக்கு தெரியும். இதுலேயே 2 விஷயம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சில மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸாக நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா பவரு, ரவுண்டு, சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சில இதெல்லாம் இருக்குது. ஸோ சம்னா என்னது? இப்போது இந்த எல்லா நம்பரையும் டோட்டல் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, அதை எனக்கு கொடு. ஸோ அப்போ சம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தனா இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7631 வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சம் அப்படின்றது எனக்கு ஒரு டோட்டல் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் இதே மாதிரியே பவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இப்போ நான் 2 to the power of 3 அப்படின்னு நான் 2 to the power of 3 என்னது? 2 into 2 into 2 3 டைம்ஸ் பண்ணணும். அப்போ 2 into 2 4, 4 into 2 8. அப்போ எனக்கு 8ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. அப்போ அதே மாதிரியே நீங்கள் இந்த ஆப்ரேஷனுக்கு பதில் பவர் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்தாலும் அதே அவுட்புட் 8 தான் நம்மளுக்கு வரும். அப்போ இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்னென்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கு அவைலபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் தே ஆர் கிவிங் யூ அ வேல்யூ. அண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அப்படின்னா என்னென்னா பிரிண்ட்டு ரவுண்ட். எனக்கு என்னென்னா 2 பாயிண்ட் சம்திங் நான் இப்படி கொடுக்குறேங்க. எனக்கு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடு அப்படின்னா எனக்கு வெறும் 2ன்னு வருது. ஆனால் இந்த 2.3க்கு பதில் 2.7ன்னு கொடுக்குறேன். அப்போ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன ஆகும்? எனக்கு 3ன்னு சொல்லிட்டு மாறும். அப்போ எனக்கு இவ்வளோ பெரிய நம்பரை எனக்கு சிங்கிள் டிஜிட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 0.7 நான் 0.5 அப்படின்னு நான் மாற்றுறேன்னா எனக்கு என்ன வரும்னா ஸ்டில் 3. அப்போ 5க்கு கீழே இருக்குது 4ன்னு இருக்குன்னா எனக்கு 2ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணும்.
அப்போ 5 6 7 8 9 எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்னா அடுத்த நம்பருக்கு மாற்றிடும். ஸோ 2.01234 அந்த இங்கே 0லேருந்து 4க்குள்ளே என்ன இருந்தாலுமே இட் வில் கன்சிடர் அஸ் நம்மளுக்கு 2ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனே 2 வேல்யூ சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் நம்பர், செகண்ட் ஆர்குமெண்ட் கூட நீங்கள் பாஸ் பண்ணலாம். அப்படி எதுவுமே நீங்கள் பாஸ் பண்ணலன்னா அது சிங்கிள் டிஜிட்க்கு மாற்றிடும். நீங்கள் எப்படியாவது பாஸ் பண்ணுறீங்கன்னா கம்மா போட்டு எனக்கு 4 டிஜிட்ஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணு அப்படின்னா இந்த லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் அவுட்புட்டில் வரும். அந்த கடைசி நம்பர் இந்த 3யை மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணும். இப்போ இங்கே 5 இருக்கா, அப்போ இந்த 3 என்ன ஆகும் 4ன்னு மாறிடும். அப்போ அவுட்புட் வில் பி 2.0464. பாருங்கள் 2.0464. இந்த 3 எனக்கு மாற வேணாம்னா அப்போ இந்த இடத்துல நான் 4ன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ 2.0463 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ எத்தனை டிஜிட்ஸ் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றத ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக கொடுக்கலாம். அப்போ முதல் ஆர்குமெண்ட்டுன்றது என்னென்னா நம்மளுக்கு என்ன நம்பர், ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்னென்னா நீங்கள் எத்தனை டிஜிட்ஸுக்கு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றத யூ கேன் கிவ் இட் அஸ் அ செகண்ட் ஆர்குமெண்ட். நம்ம இது எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஸோ வாட் தேர் டூயிங் இஸ் இப்போ எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்கன்றதை வச்சு நம்மளோட ஃபங்க்ஷன் டிஃபர் ஆகும். அதோட பிஹேவியரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். டன். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வெறும் ஒரே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணால் சிங்கிள் டிஜிட். சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக எத்தனை நம்பர் வேணும்னு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா டிபெண்டிங் ஆன் தட் எனக்கு வேல்யூஸை எடுத்துக்கோங்க. ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இன்னும் 4 rows கிட்ட மினிமம் ஆப்சல்யூட் பவர் ரவுண்டு சம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். பேர்லேயே இருக்குது, ரொம்ப சிம்பிள். எனக்கு இங்கே இந்த நம்பர்லாம் எப்படி இருக்குது, எனக்கு கிளம்ஸியாக மாறி மாறி இருக்குங்க. இதை எனக்கு சார்ட் பண்ணி கொடுத்துரு. ஸோ இப்போ ஸ்ப்ரிண்ட் த சார்ட்டட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தனா நீங்களே பார்க்குறான் இந்த எக்ஸ்ன்ற லிஸ்ட்டை எனக்கு அரேஞ்ச் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிக்கெஸ்ட் நம்பராக எனக்கு என்ன பண்ணணும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இதுலேயே நம்மளுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ்ன்றது அது என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரில் டிசெண்டிங் ஆர்டரில் வரும். அப்போ டிஃபால்ட்டாக சார்ட்டட்ன்றது என்ன பண்ணுன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிக்கெஸ்ட் நம்பர். இந்த ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்குமெண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ தேட் வில் சேஞ்ச் ஹவு த ஃபங்க்ஷன் பிஹேவ்ஸ். அப்போ எனக்கு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் செட் பண்ணி நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ரிவர்ஸ் த வேல்யூஸ். ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறது, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே லேர்ன் பண்ணியிருப்போம். இப்போவும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம், பாஸ் பண்ணால் ஒரு மாதிரி நடக்குது, எக்ஸ்ட்ராவாக கூட இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனே மாறுதில்ல. அதை பற்றி நம்மளும் ஒரு ஓன் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் வி ஆர் ஸ்டில் லேர்னிங் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்லைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஸ்லைஸ்ன்றது என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அதை தெரிஞ்ச வேல்யூ தான், ஆனால் பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டில் நம்ம அந்த ஸ்லைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ சே x is equal to 1, 2, 3, 4 இப்படி என்கிட்ட வேல்யூஸ் இருக்குங்க. இப்போ எனக்கு இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன கற்றுருப்போம்னா எனக்கு இந்த 2 to 3 4 மட்டும் அவுட்புட்டில் வரணும், மற்றதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்லைஸ் பண்ணுவீங்க. ஸ்லைஸ்னால் என்னென்னா எனக்கு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு இண்டெக்ஸஸ் அசைன் ஆகும். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1:4 வரைக்கும் வேணுமா, அப்போ இந்த எனக்கு 2 3 4 தான் அவுட்புட்டில் வேணும்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல 4ன்னு கொடுத்தீங்கன்னா 4th இண்டெக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும், அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 3 4 மட்டும்தான் வருது. எப்போ இந்த 1:4 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4th இண்டெக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டை பற்றி படிக்கும் போதே நம்ம இதை படிச்சிருப்போம். பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 1:4ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே இந்த இடத்துல எழுதாமல் கேன் ஆல்சோ சே y is equal to slice 1, 4 அண்ட் இந்த இடத்துல இந்த y எழுதிருக்கேன். இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்போது ஸ்டில் எனக்கு அதே அவுட்புட் தாங்க. இப்போது இதெல்லாம் பில்ட்இன் ஃபங்க்ஷனாக இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது இல்லை. ஏன்னா நம்ம இங்கே டேரெக்டாகவே 1:4ன்றது நம்ம எழுதி பழகிட்டோம். ஆனால் அந்த 1:4ன்றது தான்
இதை இப்படியும் எழுதலாம் அப்படின்ற மீனிங். அப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எனக்கு நான் ஐ ஹாவ் வேல்யூஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் வேணும் அப்படின்னு கொடுத்தா எனக்கு இந்த அவுட்புட் வருதா? இதே மாதிரியே பிரிண்ட்டு இந்த 1:4ன்றது இடத்துல ஸ்லைஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5th வரைக்கும் அப்படின்னு நான் இந்த இடத்துல கமாஸ் போட்டு கொடுக்குறேங்க. சாரி, கமா கொடுத்தேன்னா அப்பயும் பாருங்கள் அதே அவுட்புட் தான் வரும். மீன்ஸ் அதே அவுட்புட்னா நான் 2லேருந்து இப்போ 5ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே நான் இங்கேயும் 2லேருந்து 5ன்னு சொன்னேன்னா மேலேயும் கீழேயும் ஒரே அவுட்புட் நம்மளுக்கு போகுது. அப்போ செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து 5th அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ 3, 4, 5ன்னு சொல்லிட்டு ஐம் கெட்டிங் அவுட்புட். நீங்கள் இப்படி எழுதினாலும் ஒரே மீனிங், இங்கே எழுதினாலும் ஒரே மீனிங். பட் பைத்தானில் இந்த மாதிரி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னா, நானே யூஸ் பண்ணதே இல்லை. ஜஸ்ட்டு இப்படி ஒன்று இருக்குன்றதை நான் தெரிஞ்சு மட்டும் வச்சுருக்கேன். நான் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு எக்ஸாமில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது இதை கொஷினாக காமிச்சு இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு ஒரு கேட்டாங்கன்னா, அப்போது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டா ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம சார்ட்டர்னா என்ன, ஸ்லைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ், இது மூணுத்தையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் புதுசாக நம்ம ஒன்று லேர்ன் பண்ண போகிறோம். அதை கற்றுக்கிட்டு மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம்னா இட் ஷுட் பி கம்ப்ளீட். ஓகே, இப்போ நம்ம லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன, ஹவு தே ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ன்றது என்னன்னா ஒன் லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே லைனில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம், அதுதான் லாம்டா ஃபங்க்ஷன். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நான் என்ன பண்ணுறேன், இந்த கோட் எல்லாத்தையுமே கமெண்ட்ல போட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம், அதை லாம்டாவாக மாற்றும், அவ்வளோதான். ஸோ இப்போ டெஃப் மை ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு ஆர்குமெண்ட் வாங்கும், எனக்கு என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு 2ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வாங்குது, எனக்கு எக்ஸ் இன்ட்டு 2ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. அதே மாதிரியே நான் மை ஃபங்க்ஷன் 2ன்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இது ஒய்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வாங்குது, ரிட்டர்ன் ஒய் இன்ட்டு ஒய், அதோட மல்டிப்ளையே எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன், மை ஃபங்க்ஷன் ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு 20ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ அதை ரிட்டர்ன் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து உட்காரும். அப்போ நான் பிரிண்ட் பண்ணனா இப்போ எனக்கு என்ன வரும்னா 20 × 2 14 வரும் ஃபஸ்ட் அவுட்புட். இப்போ அதே மாதிரியே இங்கே மை ஃபங்க்ஷன் ஆஃப் 2ன்னு சொல்கிறேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 6ன்னு நான் பாஸ் பண்ணுறேன், ஃபியூஎன்சி சாரி. ஸோ மை ஃபங்க்ஷன் ஆஃப் 2ன்னு சொல்லி நான் இங்கே வெறும் ஃபியூஎன்னே வச்சுக்கலாம், 2ன்னு சொல்லி 6ன்னு கொடுக்குறேன். அப்போ இந்த 6 ஒய்க்கு போகும், 6 × 6 36ன்னு வரும். டன். இப்போது நீங்கள் இவ்வளோ பெருசுன்னு இல்லை, பட் ஸ்டில் ஒரு டெஃப் மை ஃபங்க்ஷன் ஒரு ஒய்ன்ற ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் ஒய் இன்ட்டு ஒய் இப்படி நீங்கள் பெருசாக எழுதுறதுக்கு பதில் இதை ஒரே லைனில் நீங்கள் எழுத முடியும். அது எப்படி? அதுக்கு தான் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் இஸ் a small anonymous function. A lambda function can take any number of arguments but can have only one expression. இது தாங்க சின்டாக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சின்டாக்ஸ் பிரகாரம் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ முதல்ல சின்டாக்ஸ் என்னது, உங்கள் ஃபங்க்ஷனோட நேம். இப்போ முதல் ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி ஒன் லைனில் மாற்ற போகிறோம். அப்போ நம்ம முதல் ஃபங்க்ஷனோட பேர் என்னது, மை ஃபங்க்ஷன் 1, இதான் என்னோட ஃபங்க்ஷனோட பேர், ஈக்குவல் டு லாம்டான்ற கீவேர்டை யூஸ் பண்ணுங்கள். அப்போ நான் லாம்டா அப்படின்ற கீவேர்டை நான் பயன்படுத்துகிறேன். அடுத்தது எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கும், ஒரே ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸ் தான் எடுத்துக்குது, கோலன் என்ன எக்ஸ்பிரஷன் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா எக்ஸ் இன்டூ 2, இதுதான் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ. அப்போ எக்ஸ் இன்டூ 2. டன். அப்போ இனிமேல் இந்த லைனை எரேஸ் பண்ணிடலாம். டன். அப்போ நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனையே இப்போ நான் ஒரே லைனில் நான் எழுதிட்டேங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நான் மை ஃபங்க்ஷன் சீன்னு போட்டிருக்கேன்னா எடுத்துறேன். இப்போ மை ஃபங்க்ஷன் 1 அதில் 20ன்னு நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் பாருங்கள் அதே அவுட்புட் 14 தான் வருது. இப்போ நான் இந்த மாதிரி 2 லைனாக நான் ஒரு ஃபங்க்ஷனை, ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன் தான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, அது சம் ஆப்ரேஷன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுதா, அதை நீங்கள் ஒன் லைன் ஃபங்க்ஷனாக நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இதே நம்ம என்ன பண்ணுவோம், மை ஃபங்க்ஷன் ஆஃப் 2 ஈக்குவல் டு லாம்டா ஒய்ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கோ, கம்மா எக்ஸ்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கோ, எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஒய் இன்ட்டு 2 ப்ளஸ் எக்ஸ்
இன்ட்டு 3 இந்த மாதிரி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. இது நீங்கள் இப்படி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் கொடுத்துக்கலாம். அப்போ மை ஃபங்க்ஷன் 2க்கு நான் சரி நம்ம எக்ஸ் கமா ஒய்ன்னு கூட எடுப்போமே, இல்லை ஒய் கமா எக்ஸ்ன்னு கூட இருக்கட்டும். ஓகே, ஸோ அப்போ நான் முதல்ல 2ன்ற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன், 3ன்ற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போ 2 போய் ஒய்யில் உட்காரும், 3 போய் எக்ஸில் உட்காரும். அப்போ ஒய் இன்ட்டு 2, 2 இன்ட்டு 2 வில் பி 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 வில் பி 9. அப்போ 4 ப்ளஸ் 9 வந்து 13. அப்போ ஆன்சர் எனக்கு 13 ரிட்டர்ன் ஆகும். அப்போ ஸ்மால் ஒரு லைன் ஃபங்க்ஷன் அது எத்தனை ஆர்குமெண்ட் எடுக்குதோ அதை நீங்கள் இங்கே கமா போட்டு கொடுங்க. அண்ட் அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த ரிட்டர்ன் வேல்யூவை அந்த கோலனுக்கு அப்புறம் இங்கே எழுதுங்க. இதுதான் உங்களோட ஃபங்க்ஷனோட பேர். இங்கே நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதான் உங்கள் ஃபங்க்ஷன் நேம், அதை வச்சு கால் பண்ணிக்கலாம். அப்போ லாம்டான்றது என்னன்னா இட்ஸ் அ ஒன் லைன் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ ஒரே லைனில் நம்ம என்ன பண்ணலாம்னா we can create this lambda function to perform some complex calculation. இதுதாங்க நமக்கு லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே யூஸ் ஆகுங்க, எப்படி யூஸ் ஆகும், எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம். நவ் வி வில் see with an example. இந்த எக்ஸாம்பிளோட என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த லாம்டா யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். அட்வான்ஸ்டு என்னன்னா நம்ம இப்போ ஒரு லாம்டா கூடிய ஒரு 3 டாபிக் பார்ப்போம். யார்னா மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ். இந்த 3 கான்செப்ட் நம்ம என்னன்னு கற்றுக்கிட்டு அடுத்து இந்த சின்ன சின்னதாக இருக்கிற இந்த எவால், எக்ஸிக்யூட், கேரக்டர், ஆர்டு, ஹெல்ப்பு, ஜிப்பு இதை மட்டும் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் இந்த மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ்ன்றது என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோடிங் கான்செப்ட்ஸ்லாம் போகும்போது நீங்கள் அதை பெரிய கோடை எழுதுறதுக்கு பதில் ஒரே லைன் கோடில் நீங்கள் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். அந்த சுச்சுவேஷன் அப்போ இந்த மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ எங்கே என்ன சுச்சுவேஷன்றதை நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வீடியோவில். இப்போ லெட்ஸ் லுக் இன்டு த வீடியோ, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் தே ஒர்க். ஓகே, ஸோ இப்போ we have map, we have filter and we have reduce. So let's see what are they and how they work அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம மேப், ஃபில்டர் அண்ட் ரெடியூஸ் இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் அவங்க ஒரு லைக் ஆர்குமெண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு டியூப்பிள் இருக்குன்னா அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இந்த மேப், ஃபில்டர், ரெடியூஸ்லாம் ஒர்க் ஆகும். இது நம்ம எக்ஸாம்பிள்ஸோட இவங்க 3 பேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். மேப் அண்ட் ஃபில்டர் மட்டும்தாங்க பைத்தானில் பில்ட்டுனாக இருக்குது. ரெடியூஸ்ன்றது பைத்தானில் பில்ட்டுனாக கிடையாது. இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு லைப்ரரியிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். சப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அடியில் வராது, ஆனாலுமே நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை சில அதர் லாங்குவேஜஸ் எல்லாத்துலையும் என்ன இருக்குன்னா இந்த மேப், ஃபில்டர், ரெடியூஸ்ன்றது 3 ஃபேமஸான ஃபங்க்ஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பைத்தன் இன்டர்வியூ கொஷின்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர் ஆஸ்கிங் யூ இந்த மேப்னா என்ன, ஃபில்டர்னா என்ன, ரெடியூஸ்னா என்னன்ற டிஃப்ரென்சஸ் எல்லாமே அவங்க மேஜராக கேட்குறாங்க ஒரு ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷினாக. அப்போ இது ஒரு ஹைலி இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எடுத்துப்போம். நம்ம வித் எக்ஸாம்பிள்ஸோட இது எப்படி சால்வ் பண்ணுறதும் நம்ம என்ன பண்ணுவோம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் தே ஒர்க். ஓகே, ஸோ இப்போ மேப், ஃபில்டர் அண்ட் ரெடியூஸ் நம்மக்கிட்ட 3 இருக்குங்க. ஸோ லெட்ஸ் see how map first works. நான் என்ன பண்ணுறேன், என்னோட நம்ம லாம்டானா என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம இந்த மேப், ஃபில்டர் அண்ட் ரெடியூஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த மை லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ புட் சம் வேல்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்பிள், பனானா, BANA, ஓகே, அண்ட் கிரேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ எங்கிட்ட 3 எலமெண்ட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த மேப்ன்றது என்னென்னா என்னோட எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்ஸ் கூட ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணனா மேப்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். மீனிங் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸில் நீங்கள் கடைசி லாஸ்ட்டு லெட்டரை ரிமூவ் பண்ணுங்கள், இல்லை இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோட லென்த் எனக்கு கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஒவ்வொரு எலமெண்ட்லையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்லையும் நான் ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அதை மேப்புன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் அண்ட் ரெடியூஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போது மேப் அப்படின்றதுல நம்ம ஆப்பிள், பனானா, கிரேப்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் இருக்குது. இந்த மேப்ன்ற ஃபங்க்ஷனும் 2 இன்புட் எடுத்துக்கோங்க. என்னென்ன இன்புட் எடுத்துக்கோன்னா ஒரு ஃபங்க்ஷனையும் ஒரு இன்புட்டாக எடுக்கும் அண்ட் ஒரு ஐட்டரபிள் இன்புட்டாக எடுக்கும். இதுதான் அதோட சின்டாக்ஸு.
ஸோ அப்போ நம்ம சின்டாக்ஸ் ஆஃப் மேப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லெட் மீ புட் இட் இஸ் என் கமெண்ட். ஓகே, ஸோ அப்போ மேப்புன்ற ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னன்னா, நமக்கு மேப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் அது 2 இன்புட் எடுக்கும். ஒரு ஃபங்க்ஷனே நீங்கள் ஒரு இன்புட்டாக கொடுக்கணும் அண்ட் ஒரு ஐட்ரபிள் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஐட்ரபிள்னா யாருன்னா, நீங்கள் ஒரு எலமெண்ட்டாக நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணி போக முடிஞ்சதெல்லாம் ஐட்ரபிள்ஸ் லைக் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள்ஸ், டிக்ஷனரி, இதுங்க எல்லாமே ஐட்ரபிள்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ என்கிட்ட ஒரு ஐட்ரபிள் இருக்கு, அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன், மை ஃபங்க்ஷன். அது ஒரு இன்புட் ஆர்குமெண்ட் வாங்கும். அந்த இன்புட் ஆர்குமெண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம். எனக்கு என்ன பண்ணுன்னா, ரிட்டர்ன் பண்ணு. என்ன ரிட்டர்ன் பண்ணுனா, எனக்கு அந்த லென்த் ஆஃப் எக்ஸை ரிட்டர்ன் பண்ணு. இதுதான் நான் எழுதுகிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன். நான் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், அது எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ வாங்கும். என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, அந்த எக்ஸோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு, ஒரு ஐட்ரபிளும் கிடச்சிருச்சு. நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனோட பேரை மட்டும் எழுதுங்க, ப்ராக்கெட் போட்டு ஃபங்க்ஷன் கால்லாம் பண்ணாதீங்க. ஃபங்க்ஷனோட பேர் அண்ட் ஐட்ரபிள். இப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே 2த்தையும் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு வரும்னு பாருங்கள், யூ வில் பி கெட்டிங் சம்திங் கால்ட் அஸ் மேப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வரும். இது வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு நம்ம பார்த்ததே இல்லை. இதெல்லாம் ஃபியூச்சரில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் படிப்போம். பட் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் போகிறனால இப்போதைக்கு இது ஒரு மேப் ஆப்ஜெக்ட்னு வைங்க. உங்களோட அவுட்புட்டை பார்க்குறோன்னா இந்த மேப் ஆப்ஜெக்டை லிஸ்ட்டாக மாற்றுங்க. ஸோ கன்வெர்ட் திஸ் இன்டு அ லிஸ்ட். இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுக்கு மேப்ன்றது என்ன பண்ணுன்னா, 2 இன்புட் வாங்குது. ஒன்று ஃபங்க்ஷனு, இன்னொன்று ஐட்ரபிள். இந்த ஐட்ரபிளில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும். ஆப்பில் இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண என்ன ஆகும், எக்ஸ்ன்னு இருக்கா, அப்போ லென்த் ஆஃப் எக்ஸு. அப்போ லென்த் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது, எனக்கு ஆப்பிளோட லென்த் என்னன்னா 5, பனானாவோட லென்த் என்னன்னா 1 2 3 4 5 6 6, கிரேப்போட லென்த் என்னன்னா 5. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 6 5ன்னு வருது. இப்போ மீனிங் என்னன்னா, என்னோட இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும்னா நான் அப்படி எழுதுறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் தான் லாஜிக் இருக்குது. அப்போ இங்கே நான் லென்த்துக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட எக்ஸு ப்ளஸ்ஸு ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிடு 1 2 3ன்னு. இப்போ அவுட்புட் பாருங்களேன், ஆப்பிள் 1 2 3, பனானா 1 2 3, கிரேப் 1 2 3. அப்போ நம்ம ஒரு ஸ்மால் ஆப்ரேஷன், என்ன ஆப்ரேஷன்னா, எனக்கு இந்த ஒவ்வொரு எலமெண்ட்லேயுமே ஐ வாண்ட் டு பர்ஃபார்ம் சம் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு அது ஒரு புது லிஸ்ட்டாக எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்ற சுச்சுவேஷனில் மேப்புன்றது யூஸ் பண்ணலாம். அப்போ மேப்பு 2 இன்புட் வாங்கும், ஃபங்க்ஷனே இன்புட்டாக வாங்கும், இன்னொன்று உங்களோட ஐட்ரபிள்ஸ் ஒரு லிஸ்ட்டை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கலாம். அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஐட்ரபிளும் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன மேனிப்புலேஷன் பண்ணுறீங்களோ அதை பண்ணி நீங்கள். அப்போ இதுதான் மேப் சொல்லிட்டு, மேப் நார்மலாக மேப் ஆப்ஜெக்டை கொடுக்கும். நீங்கள் அவுட்புட் பார்க்கணுன்னா அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டாக பாருங்கள். சூப்பர். இப்போ இதுதான் நம்மளுக்கு என்னன்னா, இட்ஸ் a வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் மேப்னா என்னன்னு. ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்த வார்த்தை இருக்கும். ஃபில்டருமே இதே மாதிரி தான். ஸோ அப்போ ஃபில்டருமே டிட்டோ சேம் டு சேம் தான். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கும் அண்ட் ஒரு ஐட்ரபிள் நம்மளுக்கு எடுத்துக்கும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ன்றது என்னென்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலாம்னா, ஒரு அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ ஹாவ் சம் நம்பர்ஸ் 10, 23, 5. ஓகே, இப்படி நான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்னென்னா, ஃபில்டர் அப்படின்ற பேரில் என்ன இருக்குது, நம்ம வடிகட்டுற மாதிரி. இந்த லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் 18 above இருக்காங்களோ அதை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சினாரியோ வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபில்டருன்ற வார்த்தை, லாம்டான்ற வார்த்தை, இதெல்லாம் எதுவுமே தெரியலனா ஒரு நார்மல் கோடிங் கொஷினாக இதை இப்போ கொடுக்குறேன். ஐ ஹவ் கிவன் யூ அ லிஸ்ட். நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, எனக்கு இதை சால்வ் பண்ணி எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இந்த டெக்னாலஜிலாம், இந்த ஃபில்டர் மேப்லாம் தெரியாதப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நியூ லிஸ்ட் அப்படின்னு ஒன்று எம்டியாக க்ரியேட் பண்ணுவீங்க. அண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபார் ஈச் இன் மை லிஸ்ட் அப்படின்னு ஒன்று செட் பண்ணுவீங்க, ஒரு லூப்பில் 1 by 1 போகிறதுக்காக. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இஃப் ஈச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா, என்னோட நியூ லிஸ்ட்டில் இந்த வேல்யூவை அப்பெண்ட் பண்ணிடு. இப்போ பிரிண்ட் நியூ லிஸ்ட்டுன்னு கொடுத்தனா எனக்கு என்ன வரும், என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சுங்க.
மீனிங் இதில் யார் யாரெல்லாம் 18 ஆர் 18 அபவ் இருக்காங்களோ அவங்களோட அவுட்புட் மட்டும் வருது. நான் என்ன பண்ணிடுறேன், ப்ரீவியஸ் இதை கூட கமெண்ட்டில் போட்டுறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன வருதுன்னா, நான் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன், ஒரு லிஸ்ட்டு. அந்த கொஷினை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி ஒரு ஆன்சர் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த ஆன்சர் நான் எடுக்கிறதுக்கு எனக்கு மினிமம் 5 லைன் நான் எழுதியிருக்கேன். திஸ் இஸ் ஒரு மெத்தட், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி அவுட்புட் வர வச்சிட்டிங்கனாலே போதும் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பைத்தானில் இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை கற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் பைத்தானில் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆன அப்புறம் இந்த ரெடியூஸ், இந்த ஃபில்டர் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான கற்றுக்க சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ இதை என்ன பண்ணுவோன்னா, ஈஸி ஆர் பிகினர் மெத்தட் அப்படின்னு எழுதும். BGINER. ஸோ ஸ்பெல்லிங் தப்பு, NNER. ஓகே, ஸோ பிகினர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்னென்னா நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் மெத்தட் அப்படின்னா, கொஞ்சம் பைத்தானில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி இதை அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போது சேம் அதே மாதிரியே எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுன்னா, எனக்கு இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் யாரெல்லாம் 18 அபவ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா, சரி ஃபில்டர்னு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபில்டரோட சின்டாக்ஸும் என்னது, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஐட்ரபிள் நம்ம கொடுக்கணும். அப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் நம்மளுக்கு பாஸ் பண்ண போகுது. ஓகே, ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்க போகிறேன், எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னென்னா, இஃப் x is greater than or equal to 18 ஆக இருக்குன்னா return true, else return false. ஆக்சுவலாக இது ஒரு லைன் தான், இது நான் இப்படி எழுதியிருக்க கூடாது, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்காக நான் சொல்லித்தரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு. இப்போ நம்மக்கிட்ட ஃபில்டர் மெத்தடுக்கு, ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்கு 2 வேல்யூ இருக்குது. ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் வேணும், ஒரு ஐட்ரபிள்ஸ் வேணும். ரிட்டர்ன் நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் ஆன்சர்னு கொடுத்தேன்னா எனக்கு அது ஒரு ஃபில்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஃபில்டர் ஆப்ஜெக்ட்னு வருது. நான் சொன்ன மாதிரியே அது லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போது நீங்கள் எதிர்பார்த்த ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி 23, 52, 65, 56 அதே ஆன்சர் இப்போ ஃபில்டரில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு நம்ம இந்த இஃப் கண்டிஷன் எழுதவே கூடாது. ஏன்னா எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18ன்றது என்ன பண்ணுவோம், கிரேட்டர் than or equal to, which is a comparison operator. கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் இவ்வளோ பெருசாக எழுத வேணாம், சிம்பிளாக ரிட்டர்ன் எக்ஸு கிரேட்டர் than or equal to 18, சாரி கிரேட்டர் than or equal to 18. ஸோ அப்போது இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னா ஸ்டில் அதே அவுட்புட் தான் வருது. ஏன்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18ன்றது அதே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். அதை நீங்கள் இஃப் கண்டிஷனில் போட்டு ரிட்டர்ன் ட்ரூ இல்லைனா ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்றது ஒரு 4 லைன் எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் தான் போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரே லைனில் கூட எழுதிடுறேன். இப்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் என்னோட லிஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஒரு அவுட்புட் வந்துருச்சுங்க. திஸ் இஸ் இன்டர்மீடியட் மெத்தட். இன்டர்மீடியட்னா என்னென்னா, நம்ம ஒரு லிஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஃபில்டர்ன்றதை வச்சு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதுவே ஒரு எக்ஸ்பர்ட், பைத்தான் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவருக்கு வந்து பைத்தான் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்னன்னா பைத்தான் யூஸ் பண்ணி தே ஆர் வெரி ஃபெமிலியர். மீன்ஸ் நேச்சுரலாகவே பைத்தான்ன்றது ஒரு கம்ஃபர்டபுள் லாங்குவேஜாக இருக்கும். அவங்க இதே சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது ஃபில்டர்னா என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், ஃபில்டர் பண்ணும். என்ன ஃபில்டர் பண்ணுன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸை பேஸ் பண்ணி இந்த வேல்யூவை ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும். ஃபங்க்ஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் வச்சுக்கும், ஃபால்ஸாக இருந்தால் அந்த வேல்யூ எடுத்துரும். அப்போ 23 18 மேலே இருக்குன்னா அப்போ அதை வச்சுக்கோ, 52 18 மேலே இருக்குது, 65 18 மேலே இருக்குது, 12 3லாம் 18 கீழே இருக்குது, 7 2லாம் 18 கீழே இருக்குது. அப்போ வெறும் பெரிய பெரிய நம்பர்ஸ் 18 மேலே இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா அவுட்புட்டில் வந்திருக்கு. அப்போ ஃபில்டர் என்னன்னா வடிகட்டுறது, ஒரு லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை வடிகட்டி அது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் தான் பேஸ் பண்ணும். அந்த எலமெண்ட் வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூ கேன் யூஸ் இந்த ஃபில்டர்ன்ற மெத்தட். மெத்தட்னாலும் ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான். சில லாங்குவேஜில் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, சில லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு உண்டு. எக்ஸ்பர்ட்னா என்னென்னா, எக்ஸ்பர்ட்டுன்னு நம்ம என்னென்னா, இப்போ இதே மெத்தட்
ஒரு பைத்தான் எக்ஸ்பர்ட் எப்படி சிச்சுவேஷன் சால்வ் பண்ணுவாங்க, அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு சிச்சுவேஷன் சொல்லிடுறாங்க என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் 18 அபவ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்னன்னா ஃபில்டருன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாருன்றது அவர் மைண்டில் வந்துருச்சு. ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், 2 எடுத்துக்கும். ஒன்று ஒரு ஃபங்க்ஷனு, இன்னொன்று ஒரு ஆர்குமெண்ட், ஐட்ரபிள்ஸ். அப்போ ஐட்ரபிள்ஸ்ன்றது மை லிஸ்ட்டுன்னு நான் கொடுத்துட்டேன். அப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வரணும். நம்ம தான் என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. இது நம்ம ப்ரீவியஸாக இப்போ தான் நம்ம ஒரு டாபிக் லேர்ன் பண்ணிட்டு வந்தோம், விச் இஸ் லாம்டான்னு சொல்லிட்டு. லாம்டாவில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இப்படி ஒரு குட்டியாக ஒரு எழுதுகிற ஃபங்க்ஷனை ஒரே லைன்லேயே எழுதணும். அப்போ இதை லாம்டாவாக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட பேர் என்னது, இதான் என்னோட ஃபங்க்ஷனோட பேர், ஈக்குவல் டு லாம்டான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. என்ன ஆர்குமெண்ட் எடுத்துக்குது, எக்ஸ் எடுத்துக்குது, என்ன ரிட்டர்ன் பண்ணுது, எக்ஸ் ஈக்குவல் டு 18 ரிட்டர்ன் பண்ணுதா. அப்போ நீங்கள் இப்படி எழுதலாம். அப்போ இங்கே நான் நார்மலாக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மை ஃபங்க்ஷன் எழுதுனீங்களா, அப்போ இங்கே மை ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு பதில் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு பதில் இங்கேயே லாம்டான்னு எழுதிடுவாங்க. லாம்டா எக்ஸு கோலன் எக்ஸு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18. இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா, மை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு அது ஒரு ஆன்சர்னு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாகவே அந்த பிரிண்ட் பண்ணாலும் சரி, எனக்கு அவுட்புட் வந்துருச்சுங்க. அப்போ நான் இங்கே ஆன்சருன்றது நான் பதில் நான் என்ன பண்ணுறேன்னா, கட்டு இந்த இடத்துல பேஸ்ட்டு, இந்த லைனை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணால் அவுட்புட் வந்துருச்சு. அப்போ 2 லைன் தாங்க. அப்போ முதல்ல நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், ஃபார் லூப் வழியாக போயிட்டு அவுட்புட்டை வர வைக்கிறேன். அப்புறம் நான் ஃபில்டர்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன். இந்த ஃபங்க்ஷன் கிரியேட்டுமே லாம்டாவில் ஒரே லைனில் கிரியேட் பண்ணிடுங்க. எதுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இப்படி வர்றதுக்கு பதில் லாம்டாவில் ஒரே லைனில் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா த அப்ரோச் வில் பி சிம்பிள். அப்போ நம்ம ஒரே லைன்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். மேப்புமே நம்ம இப்படி யூஸ் பண்ணலாங்க. இப்போ என்ன பண்ணோம், எனக்கு இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கொயர்னா என்னது, தட் நம்பர் இன்ட்டு தட் நம்பர். அப்போ நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மேப் ஃபங்க்ஷனுக்குமே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும், ஒரு லிஸ்ட் பாஸ் பண்ணணும், ஐட்டரபிள் லிஸ்ட் எங்ககிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன், அதை நான் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம நார்மலாக ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஃபங்க்ஷன் எழுதுவீங்க, ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்குவீங்க, ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அப்போ அதுதான் ஸ்கொயர். அப்போ இதை ஒரே லைனில் எழுதணும்னா லாம்டாவில் எப்படி எழுதலாம், லாம்டா எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ வாங்கிக்கோ, ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸை ரிட்டர்ன் பண்ணேன். அப்போ இப்போ நான் ஒரு மேப் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இங்கே நான் என்ன பண்ணணும், அதே மாதிரியே காப்பி திஸ், பேஸ்ட் இட் ஓவர் ஹியர், ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணால் நீங்களே பாருங்கள், 10 into 10 100, 23 into 23, 52 into 52, 65 into 65, 7 into 7, இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் எனக்கு ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் வந்துருச்சு. இப்போது மோஸ்ட்லி இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸு அண்ட் இந்த டேட்டா வச்சு மேனிப்புலேட் பண்ணும்போது இப்படி நான் டேட்டாவெல்லாம் சம் மேனிப்புலேஷன்ஸ்லாம் பண்ணணும், அப்போ எனக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு பர்ஃபார்ம் சம் ஆப்ரேஷன் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் யூஸ் திஸ் மேப் அண்ட் ஃபில்டர். ஆனால் இவங்க 2 பேருமே நம்மளுக்கு பைத்தானில் பில்ட்-இன் ஃபங்க்ஷனாக இருக்காங்க. ரெடியூஸ்ன்றது என்ன பண்ணுன்னா, பேர் என்ன இருக்குன்னா, ரெடியூஸ்னா என்னது, சுருக்கிறது. அப்போது மேப்னா இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சம் ஆப்ரேஷன் பண்ணுறது, ஃபில்டர்னா 10 எலமெண்ட்டை 4 5 மாற்றுறது, யாரெல்லாம் அக்செப்ட் ஆகுறாங்களோ ட்ரூ ஆர் ஃபால்ஸை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது. ரெடியூஸ்னா எல்லா எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரே எலமெண்ட்டாக கொண்டு வா. அப்போ அதுதான் நம்ம ரெடியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வாட் இஸ் ரெடியூஸ், ஹவு டஸ் ரெடியூஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ரெடியூஸ்ன்றது பில்ட்னா பைத்தானில் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு வேரியபிள் ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன். இம்போர்ட் ஃபங்க்ஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. இதுக்குள்ளே தான் ரெடியூஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது ஃபங்க்ஷன் டூல்ஸ் டாட் ரெடியூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ இந்த லைப்ரரிக்குள்ளே ரெடியூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ மேப் மாதிரி ஃபில்டர் மாதிரி இப்போ ரெடியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரெடியூஸுமே என்ன பண்ணுன்னா, அதே மாதிரியே 2 எடுத்துக்கும். ஒன்று ஒரு ஃபங்க்ஷனை இன்புட்டாக எடுத்துக்கும், இன்னொன்று ஒரு ஐட்டரபிள் விச் இஸ் லிஸ்ட் எடுத்துக்கும். அப்போ கம்மா ஒரு லிஸ்ட்டு. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறது, ஸோ எப்படி நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன கால்குலேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், டெஃப் மை ஃபங்க்ஷன்.
ஆனால் ரெடியூஸ்ன்றது என்ன பண்ணுவோம்னா இட் வில் டேக் 2 இன்புட்ஸ் எக்ஸ் கமா ஒய். அப்படின்னா ஒவ்வொரு இந்த 2 எலமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ நான் நீங்கள் எல்லாத்தையும் சுருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ 2 எலமெண்ட்டாக வாட் யூ வாண்ட் டு டூ. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ரிட்டர்ன் எனக்கு இது எல்லாத்தையும் எனக்கு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் இந்த மை ஃபங்க்ஷனை இங்கே பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பிரிண்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னா அதே மாதிரியே எனக்கு இப்போ நான் ரன் பண்ணேன்னா யூ கேன் see here எனக்கு 264. அப்போ இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட்டு 264 அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது நம்ம இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம வர வைக்கிறனால இதை லிஸ்ட்டாக மாற்றணும், அப்படி இதை மேப் ஆப்ஜெக்டாக இருக்கணும்னு இல்லை. ஏன்னா அது சுருக்கி ஒரே வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த ஒரே வேல்யூவை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா 264ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே லிஸ்ட்டாக மாற்றணும்னு நீங்கள் அவசியம் கிடையாது. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் அ சிங்கிள் வேல்யூ. இப்போ இந்த ஃபங்க்ஷன் டூல்ஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்குதா? அப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்னா ஃப்ரம் ஃபங்க்ஷன் டூல்ஸ் இம்போர்ட் ரெடியூஸ். அப்போ இனிமேல் இந்த இப்படி கொடுக்கணும்னு இல்லை, டேரெக்டாகவே ரெடியூஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு பைத்தன் வீடியோவில் மாடியூல்ஸ்ன்ற டாபிக் அடியில் நம்ம பார்த்துருப்போம். அதில் எப்படி நீங்கள் ஒரு லைப்ரரியிலேருந்து ஒரு வேல்யூவை இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த என்டையர் லைப்ரரி இம்போர்ட் பண்ணல, வெறும் அதுலேருந்து ரெடியூஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ டேரெக்டாகவே நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா ரெடியூஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸும் நம்ம பாஸ் பண்ணுறோம். இதையும் நான் எனக்கு 1 லைனில் மாற்றுங்க. எதுக்கு இங்கே எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே லாம்டான்னு போடுங்க. எத்தனை ஆர்குமெண்ட் எடுத்துக்க போகிறேன்? 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்க போகிறேன். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டன். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எனக்கு 264ன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வருது. அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு மேப்னா என்ன, ஒரு ஃபில்டர்னா என்ன, ஒரு ரெடியூஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே சிங்கிள் லைனில் நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளும் இருக்குது. என்ன எக்ஸாம்பிள்னா ரியல் டைமில் இந்த மேப்பு ஃபில்டர் ரெடியூஸ்லாம் எங்கே ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கற்றுக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக என்கிட்ட சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ டிரான்சாக்ஷன் என்னென்னா ஒரு இன்னைக்கு நான் ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸில் ஐ மேட் சம் ஃபியூ டிரான்சாக்ஷன். என்னோட ஷாப்பில் சில சேல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எனக்கு இப்போ டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் ஐ ஹேவ் 50, 75, 100, 200, 350ன்னு சொல்லிட்டு. இப்போ ஐ வாண்ட் டு பர்ஃபார்ம் சம் கால்குலேஷன். என்ன கால்குலேஷன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எனக்கு சில டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்னென்னா ஐ வாண்ட் டு ஆட் சம் டேக்ஸ் டு திஸ் அமௌண்ட். அப்போ எனக்கு இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட கொஞ்சம் டேக்ஸ் 10% ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ 50ல் 10% வந்து 5 ருபீஸ். அண்ட் அதே மாதிரி 75ல் 7.5, 100ல் 10 ருபீஸ். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையுமே ஐ வாண்ட் டு ஆட் சம் ருபீஸ். அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது மேப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அப்போ இது அப்படியே காப்பி இங்கே பேஸ்ட். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் எழுதியிருக்க கோட்லேருந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ தட் ஐ கேன் டீச் யூ ஹவு இட் ஒர்க்ஸ். இப்போ மேப் ஃபங்க்ஷனில் லாம்டா ஒவ்வொரு வேல்யூ எடுத்துக்கோ, அந்த வேல்யூ இன்ட்டு 10. ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக 1.10 மல்டிப்ளை பண்ணனா இப்போ நான் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டு வித் டேக்ஸ். இப்போ நான் ரன் பண்ணனா ஐ கேன் see here எனக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸோட 55 ருபீஸ், 82, 10, 23 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா we can also நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கிறனால எனக்கு இவ்வளோ பெரிய நம்பர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டோட எனக்கு என்ன இருந்திருக்குன்னா அது வந்திருக்கு. பட் நம்ம இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை கூட நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ தட் யூ கேன் கெட் த அவுட்புட் இன் அ ஷார்ட்டர் வே. ஸோ இதை என்ன பண்ணிடு ரவுண்டு. இப்போ ரன் பண்ணு. ஓகே, ஸோ இப்போது 55, 82, 110, 220, 385. அப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா 10% டேக்ஸோட ஆட் ஆகிடுச்சு. அப்போ மேப்புன்ற ஃபங்க்ஷன்னா எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்ஸில் சில ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் மேப். இதே மாதிரியே எனக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் 100 ருபீஸ் மேலே போயிருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணுமா, அப்போ அங்கே நான் ஃபில்டர்னு யூஸ் பண்ணலாம். அப்போ கிரேட்டர் தென் 100, அப்போ எனக்கு இந்த வித் டேக்ஸோட கிரேட்டர் தென் 100 என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி காமி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் லார்ஜ் டிரான்சாக்ஷன். இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு நீங்களே பார்க்கலாம் 110, 220, 385 இதில் மட்டும்தான் 100 ருபீஸ் மேலே போயிருக்கு. அப்போ இதெல்லாம் லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ
இதுவே எனக்கு இவங்க எல்லாத்தையோட டோட்டல் எனக்கு கம்பைன் பண்ணி காமி. ஸோ பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸோட டோட்டல் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெடியூஸுன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ரெடியூஸு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டெப் 3. ஸோ நான் ஸ்டெப் 3 என்ன பண்ணுறேன், லெட் மீ காப்பி திஸ், லெட் மீ பேஸ்ட் இட். ஸோ இப்போ இதில் லார்ஜ் டிரான்சாக்ஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரெடியூஸில் இந்த லார்ஜ் டிரான்சாக்ஷன்லாம் மட்டும் ஆட் பண்ணி எனக்கு ஒரு சிங்கிள் வேல்யூவாக வா. அப்போ பிரிண்ட் த டோட்டல் வேல்யூ. இப்போ நான் ரன் பண்ணேன்னா யூ கேன் see a 715 வந்துருச்சுங்க. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கால்குலேஷன், மீனிங் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, இதில் நான் 10% டேக்ஸ் ஆட் பண்ணி வித் டேக்ஸ்னு ஒன்று எடுத்தேன். அடுத்து இதில் யார் யாரெல்லாம் 100 rupees மேலே இருக்காங்கன்றதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி greater than 100ன்னு ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ அந்த இதெல்லாம் 100 மேலே இருக்கும், அவங்க எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி எனக்கு ஒரு சிங்கிள் வேல்யூவாக கொடு. அப்போ அந்த டோட்டல் வேல்யூன்னு கொடுக்கும்போது ஐம் கெட்டிங் திஸ் அவுட்புட். அப்போ இப்போது மேப்னா என்ன, ஃபில்டர்னா என்ன, ரெடியூஸ்னா என்னன்ற ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஹவு திங்ஸ் ஒர்க். ஸோ இப்போ வித் திஸ் நம்ம என்ன பண்ணிப்போம், வில் ஸ்டாப். கொஞ்சம் நம்ம ஸ்கோப்பும் பார்த்தோம், சில பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ வில் கண்டினியூ வித் ஈவன் நம்ம இந்த evaluate, executive and recursion function and enumerate function என்னன்னு சொல்லிட்டு we'll be looking into it. Thanks for watching till the end. நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம், நம்ம நிறைய டாபிக்ஸ் நம்ம ஸ்கோப்பு மட்டுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். டிஃபிகல்ட்னு என்னென்னா when you try to meddle with it, நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்களுமே ஒரு கோடு எடுத்து டிஃப்ரெண்ட் வேரியபிளை க்ரியேட் பண்ணி பார்த்து இந்த வேரியபிள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுதா, ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுதா, வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு ட்ரை மெடலிங் வித் த ஸ்கோப்புன்ற கான்செப்ட். once you understand it, it's very very easy. But understand ஆகிறதுக்கு தான் I have given you as much as example as possible. பட் அந்த எக்ஸாம்பிளுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவுமே ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஏன்னா நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ரியல் டைமில் வென் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சினாரியோஸ் எல்லாம் அப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே வென் வி ஆர் லேர்னிங் வித் ஸ்கோப். அதே மாதிரியே நம்ம மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸுன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்ததுமே கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட் தான். அதில் மேப், ஃபில்டர், ரெடியூஸ் எல்லாமே நீங்கள் அந்த சொல்யூஷனை நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ நான் பிகினர் மெத்தடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பேன். பட் ஸ்டில் இன்டர்மீடியட் எக்ஸ்பர்ட்லாம் ஒரே லைன்லேயே அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு they are moving on to the next task. ஏன்னா அப்போ தான் நீங்கள் பைத்தனில் கம்ஃபர்டபுள் அண்ட் எக்ஸ்பர்ட்டுன்றது they can prove. ஸோ அப்போ மேக் ஷூர் யூ ஆர் ப்ராக்டிசிங் வித் மேப், ஃபில்டர் அண்ட் ரெடியூஸ். அண்ட் ரெடியூஸ்ன்றதும் இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் பைத்தான், நம்ம ஒரு லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். பட் ஸ்டில் உங்களுக்கு இன்டர்வியூஸில் மேப்னா என்ன, ஃபில்டர்னா என்ன, ரெடியூஸ்னா என்னன்றது ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஷின். ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அமௌண்ட் ஆஃப் டாபிக்ஸ் நம்ம பைத்தானில் லேர்ன் பண்ணிப்போம். ஸ்டில் தெர் இஸ் அ லாட் டு லேர்ன் அண்ட் ஐ வில் பி catching you in those videos. And thanks for watching till the end. Suppose in the video and in the series helpful ஆக இருந்துச்சுன்னா make sure you are sending it to your friends, your family, and make sure you're asking them to subscribe and like the content as well.